அம்மா வருஷத்துக்கு ஏதாவது பேசி போட்டு அடிது வாங்கிறாதா? பேக்கி வாக்கப்பட்டா பணத்தை தின்னுதானே ஆகணும். அதுக்காக வாயை மூடிட்டு சும்மா இருக்க முடியுமா? அம்மா வீரு விஷயமா நானும் அண்ணனும் ஏற்கனவே அப்பாட்ட பேசிட்டோமா? ஆமா பேசுனீங்க. நீங்க பேசுற லட்சணம் தான் தெரியுதடா. நீங்க பேசுறதோட நிச்சயம் வரைக்கும் போயிருக்கு. சரிம்மா நிதானமா இருமா, அப்பாவுக்கு பேசிப்போம். நல்லா நிதானமா இருந்தோம். நீ பாட்டு கத்திக்கிட்டு நான் பாட்டுக்கு என் சோழிய பார்த்து திரியங்கிறாரு. வரட்டும் இன்னைக்கு. போனா போகுதுன்னு விட்டா கழுத தலைக்கு மேலையில போகுது. வரட்டும், ரெண்டுல ஒண்ணு பாத்துறேன். என்னை கேளைச்சு நினைச்சிட்டு இருக்காரா? ஆமா மாநாடுனா குடும்பத்தோட போய் வாழ்க ஒளின்னு கோஷம் போடலாம். இதுதான் நிச்சயமாச்சே. ஏங்க நிச்சயதார்த்தத்துக்கு ஊரே திரண்டு வந்திருக்கும் போல இருக்கு. என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா சீர் செய்முறையோட வந்திருப்பல்ல. என்ன நக்கலா? ஆச்சரியமா இருக்கு. வெறும் வாய் வார்த்தையோட நிக்கிறீங்க. அடிங்க, உங்க ஆசை தீர அடிங்க. ஆனா நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லிட்டு அடிங்க. ஏங்க இந்த வீட்டுல ஒரு பொண்ணு கல்யாணத்துக்கு தயாராகி நிக்கிறாள, அந்த கவலையில உங்களுக்கு கொஞ்சம் கூட நெஞ்சில இல்ல. ஆனா கண்டவளுக்கு நிச்சயம் பண்ணிட்டு திரியறீங்க. கண்டவங்கனா அப்பா என்ன அம்மா கேட்கல, என்ன தப்பு இருக்கு? அப்ப கேள்வி மட்டும் கேட்க சொல்லு, தேவையில்லாம பேச வேணாம். அப்பா நானும் அண்ணனும் வீரு விஷயமா ஏற்கனவே உங்ககிட்ட பேசணும்லப்பா. ஆமா பேசணும். பேசுறேன்னு சொல்லிட்டு நிச்சயம் அது இதுன்னு பண்ணிருக்கீங்க. அதுக்காக எல்லாத்தையும் விட்டு போட்டு அவங்கள அம்போன்னு விட முடியுமா? அம்பொண்ணு விடுங்க இல்ல வம்பொண்ணு விடுங்க. இங்க முறையா பண்ண வேண்டியது பண்ணுங்க. பெத்த பொண்ணுக்கு போய் பார்த்து பேசி அதெல்லாம் அப்படியே பாதியிலே நிக்குது. அங்க போய் என்ன ஏதுன்னு விசாரிச்சு ஒரு நல்ல முடிவு எடுக்காம அது நடக்கலையா, அதை அப்படியே விட்டுட்டு வேற வேலையை பார்க்க வேண்டியது. என்னமோ கோபி சம்பந்தம் என்னாலதான் நின்ன மாதிரி பேசுற. நீ தானடி அந்த வீட்டுல பிரச்சனை ஒத்து வராதுன்னு சொன்ன. அடே அப்பா தர்க்கம் தகரத்தை பிக்கிது போங்க. இங்க பார், கை புறுங்குது, அடக்கிக்கிட்டு இருக்க. நான் தான் சொன்னேன்லங்க, அடிங்க உதைங்க, ஆனா நியாயத்தை பேசிட்டு அடிங்க. ஏங்க நான் தெரியாம தான் கேக்குறேன். கோபி வீட்டுல மட்டும் தான் பிரச்சனையா? அந்த வீடு அதான் உங்க அண்ணன் குடும்பம், அங்க வரல. கோபி வீட்டுல பிரச்சனை வந்து அது அந்த வீட்டோட நின்னு போச்சு. ஆனா இங்க நடு வீடு வரைக்கும் வந்து சாமி ஆடுச்சு, அது நிக்கல. கணக்கா நிச்சயம் வரைக்கும் போய் அதுவும் முடிஞ்சிருச்சே. டேய் உங்க அம்மாவை விஷயத்த சொல்லு, கலக்கண படிக்க வேணாம். இங்க பாருங்க, நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. கோபி வனிதாவுக்கு நிச்சயம் இல்ல கல்யாணம், இந்த ரெண்டுல ஒண்ணு உங்க அண்ணன் பொண்ணு கல்யாணம் முடியறதுக்குள்ள நடக்கணும். வனிதா விஷயத்த பாருங்க, முடிங்கன்னு சொல்றது நியாயம். அது என்ன அங்க முடிக்கிறதுக்குள்ள இங்க முடிங்கிறது? ரெண்டுல ஒண்ணு. என்ன மங்கம்மா சம்பந்தமா? தானா நினைப்பு வந்தா நாங்க எதுக்கு ஓதுறோம்? சரி கோபி வீட்டுல போய் பேசுறேன். கோபி மகாவுக்கு புருஷனா நடிக்கிறது உனக்கு ஒண்ணு பிரச்சனை இல்லையா? அந்த வீட்டுல அந்த பிரச்சனை எப்பவோ முடிஞ்சு அந்த மகாங்கிறவ அவ ஊருக்கே போய் சேர்ந்துட்டா. எப்போ? அதானே, பெத்த பொண்ணு மேல அக்கறை இருந்தா அந்த வீட்டு விவரம் என்ன ஏதுன்னு விசாரிக்க தோணும். இது அடுத்த வீடு, அது சொந்த வீடு, அந்த கதை இங்க நடக்குது. போதுமா? இந்த நல்ல விஷயத்த சம்பந்திக்கிட்ட நாளைக்கு போய் பேசுவோம். ஏமா நான் தான் படிப்படியா சின்ன பிள்ளை சொன்ன மாதிரி சொன்னேன்ல, வாய் வச்சு சும்மா இருக்க வேண்டியதா? இப்ப தேவையா உனக்கு? இல்லடா, அவர்கிட்ட ஒரு மாற்றம் தெரியுது. முன்னாடி எல்லாம் என்ன ஏதுன்னு கேட்கறதுக்கு முன்னாடியே அடிப்பாரு, இப்ப கேட்டுட்டு அடிக்கிறாரு. பரவாயில்ல, நல்ல மாற்றம் தான்டா. என்ன மாற்றமோ? ஏடா தேங்கி நிக்கிற? வாடா. அப்பா நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. எனக்கு இந்த பஞ்சாயத்து அது இதெல்லாம் நம்பிக்கை இல்ல. அவங்க தான் மலர்கிட்ட பேசிட்டு சொல்றேன்னு சொல்லிருக்காங்கல்ல, அதுக்குள்ள எதுக்கு இவங்க எல்லாம்? நம்ம கொஞ்சம் பொறுமையா இருப்போம். இனி எத்தனை வருஷத்துக்கு பொறுமையா இருக்கிற? எப்ப பாரு பொறுமையா பேசிட்டு இருக்கிற. இத பாரு கோகுல், நீ மலர் கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறதுனால தான் பெரியவங்க எல்லாம் அழைச்சிட்டு வந்து பேசி ஒரு நல்ல முடிவு எடுக்கலாம்னு வந்திருக்கோம். இவங்க எல்லாம் இந்த ஊருக்காரங்க, நம்ம ஜாதிக்காரங்க, பேசி ஒரு நல்ல முடிவு எடுப்பாங்க. வா வாங்க 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 வாங்க. வணக்கங்க. வாங்க சகாதே. வணக்கங்க. என்ன இந்த பக்கம் ஆளே காணா? எங்க நேரம் கிடைக்குது? என்ன இவங்களோட? ஆமா, அவரை பத்தி பேசத்தானே வந்திருக்கோம். இவங்கள பத்தி பேசுன உள்ள கூப்பிட மாட்டீங்களா? இல்ல ஏதோ யாபத்துல இருந்துட்டேன். வாங்க வாங்க சம்பந்தி வாங்க. உள்ள போனாங்க. வாங்க கோகுல். அக்கா, கோகுல் அவர் அப்பாவோட 4 பேரை கூட்டிட்டு வந்திருக்காருக்கா. கோகுலா?